ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நலம் விரும்பி எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் நார்மலாக பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி 8000லேருந்து 9000 வேக்கன்சிஸ் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை 17000க்கும் மேலே வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அப்புறம் 2022 பார்த்திங்கன்னா 37,000 வேக்கன்சிஸே இருந்திருக்கு. அதில் 18,000 வேக்கன்சிஸ் ஒன்லி போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. பே லெவல் 4லேருந்து பே லெவல் 7 வரைக்கும். பே லெவல் 4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹெட் கிளர்க்கு, இல்லைனா போஸ்டல் அசிஸ்டண்ட் இன் போஸ்ட் ஆஃபீஸ், இல்லைனா டேக்ஸ் அசிஸ்டண்ட். பே லெவல் 7 பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர், இல்லைனா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். அவங்க சிங்கிள் ப்ரொமோஷன்லேயே அவங்க கேஜெட்டட் ஆஃபீஸர்ஸ் ஆகிடலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, யார் ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க, அவங்களும் இதை என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்டஸ் இருக்குது. அதுக்கு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இன் நார்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. நீங்கள் மற்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படுச்சுன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். இப்போ நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரை பார்க்கலாம். லாஸ்ட் டேட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 24th ஜூலை. லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வெப்சைட் ஹேங் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு டைமில் வெப்சைட் ரொம்ப ஹேங் ஆகும், அதனால் அப்ளை பண்ண முடியாது. ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 100 rupees. அப்புறம் உமன், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்குலாம் ஃப்ரீ தான். எக்ஸாம் டேட் அதாவது டயர் 1 எக்ஸாம் இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை. மேபி செப்டம்பரில் இல்லைன்னா அக்டோபரில் இருக்கலாம். டயர் 2 டிசம்பரில் இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீக்கிரமே ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 10லேருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும். நீங்கள் அந்த டைமில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா அந்த டைம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஜ் லிமிட், மோஸ்ட் ஆஃப் த கைஸ்க்கு இந்த ரிகார்டிங் ஏஜ் லிமிட் டவுட்டாகவே இருக்கும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. எப்படி கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1 ஆகஸ்ட் 2024, அதாவது அந்த டயத்துலேருந்து பே லெவல் 4லேருந்து பே லெவல் 5 வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஏஜ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் இருக்கலாம். பே லெவல் 6க்கு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 30 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் போஸ்ட் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு ஏஜ் அப்பர் ஏஜ் 32 வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் எனி போஸ்ட், அதாவது 32 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் எனி போஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் பே லெவல் 7ஓட ஏஜ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கலாம். சம் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. லைக் எஸ்சி எஸ்டிக்கு 5 years, அப்புறம் ஓபிசிக்கு 3 years, ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 years இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 years, அதாவது அவங்க ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. உங்களோட டிசபிலிட்டி பர்சன்டேஜ் 40% இருக்கணும், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கணும். இதை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணும்போது. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது 35 வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அதில் 32 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிள் குவாலிஃபிகேஷன், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் போதும். ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். ஏன்னா அவங்க கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருப்பாங்க, லைக் இக்னோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாதுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதுமானது. இதில் 3 போஸ்டிங்க்கு மட்டும்தான் ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவை. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். அது மேக்ஸில், அதாவது 12th மேக்ஸ் படிச்சிருக்கணும், 60% எடுத்திருக்கணும். அப்புறம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்விகிலேட்டர் போஸ்ட்டு. அவங்களும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கணும் அவங்களோட கிராஜுவேஷனில். தேர்டு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் என்ஹெச்ஆர்சி. அவங்களும் சிம்பிள் கிராஜுவேஷன் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸோட ஏதாவது ஒரு ஃபீல்டில், ரிசர்ச் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்திருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக ஃபைனல் இயர் முடிச்சிருப்பாங்க. அப்போ முடிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட டிகிரி இருந்திருக்காது. ஸோ எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். சப்போஸ் அவங்க எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபார்ம் ஃபில்லிங் அப்போ டீம்டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிடணும்.
டீம்டு கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிவிட்டு இது பண்ணணும். ஆனால் அவங்களோட டிகிரி வந்து ஆகஸ்ட் 1, அதாவது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த டிகிரி கிடச்சிருக்கணும். எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா இதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். அப்புறம் சேல்ரி பற்றி பார்க்கலாம். சேல்ரி வந்து போஸ்ட்டுக்கு தக்கன வந்து சேல்ரி வந்து டிஃபர் ஆகும். பே லெவல் 7, அதாவது இன்ஸ்பெக்டர் அவங்களோட சேல்ரி மட்டும் நான் சொல்கிறேன், 80,000 90,000 வரைக்கும் இருக்கும் ஸ்டார்டிங். அப்புறம் பே லெவல் 4 லைக் டேக்ஸ் அசிஸ்டண்ட் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 40,000 50,000 வரைக்கும் இருக்கும். அதாவது நான் ஸ்டார்டிங் சேல்ரி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அது வந்து சிட்டி, அவங்க டிபெண்ட் ஆன் சிட்டி, அவங்க எந்த சிட்டியில் இருக்காங்களோ அதை பற்றி இருக்கும். அதை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெச்ஆர்ஏ வந்து அதிகமாக இருக்கும். லைக் தஞ்சாவூரில் இருக்காங்கன்னா அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்னாமிக் வீக்கர் செக்ஷன் அந்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் சென்ட்ரல் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். அதுவும் வந்து 24 ஜூலை 24க்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதெல்லாம் வச்சுருக்கணும். எக்னாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து ஃபினான்ஷியல் சர்டிஃபிகேட் ஆஃப், அதாவது 2024 25 அந்த ஃபினான்ஷியல் சர்டிஃபிகேட்டும் அவங்க வச்சுருக்கணும். ஃபோட்டோ அப்லோட் பற்றி பார்த்திங்கன்னா, ஃபோட்டோ வந்து முன்னாடி ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி இருக்க ஃபோட்டோவை நம்ம ஈஸியாக அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ வந்து எப்படின்னா, எப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்கோமோ அப்போயே வந்து லைவாக வந்து ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. அதனால இப்போ சப்போஸ் நீங்கள் சென்டரில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நோ இஷ்யூ, ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் வந்து வீட்டில் வந்து உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கோங்க, எதுவும் கேப் போட்டிருக்கக்கூடாது. அப்புறம் ஸ்பெக்ஸு பேக்ரவுண்டு வந்து பிளேனாக இருக்கணும், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாம் பற்றி பார்த்திங்கன்னா 2 days எக்ஸாம் நடக்கும். அதாவது 2 நாள் எக்ஸாம் நடக்கும். டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லி நடக்கும். டயர் 1ல் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் டயர் 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும், அதாவது அட்டன் பண்ண முடியும். இப்போ டயர் 2ல் தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. டயர் 2ல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், டைப்பிங் இருக்கும். அது வந்து மெரிட்டில் வந்து வராது. டயர் 1 வந்து பார்த்திங்கன்னா 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்டு ரீசனிங். டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பேப்பருக்கும் வந்து 50 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.25 மார்க்ஸ் இருக்கும். இதோட டியூரேஷன், எக்ஸாம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 hour. டயர் 2ல் பார்த்தீங்கன்னா 3 பேசஸ் வச்சுருப்பாங்க. பேஸ் 1 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸும் ரீசனிங் இருக்கும். 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் வந்து மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 180 மார்க்ஸ். பேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஜிகே இருக்கும். இங்கிலீஷ் வந்து 45 மார்க்ஸ், ஜிகே வந்து 25 மார்க்ஸ் இருக்கும். அதாவது 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதோட டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 210 மார்க்ஸு. அப்புறம் பேஸ் 2க்கு அப்புறம் கம்ப்யூட்டர் டெஸ்ட் நடக்கும். அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் விட்டுட்டு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது இந்த டைப்பிங் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 30 வேர்டு இருக்கணும் பெர் மினிட். ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நம்ம டைப்பிங் டெஸ்ட்டில் நிறைய பேர் வந்து இதில் வந்து பாஸ் பண்ணி டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆனவங்களாம் இருக்காங்க. அதனால் வந்து டைப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து அழகாக நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். எதுவும் டவுட்டு எதுவும் இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து உங்களுக்கு கிளியராக நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து வேரியஸ் எக்ஸாம்ஸ் வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. லைக் எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், ஹவல்தார் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து மாக் டெஸ்ட் வந்து எவ்வளோ முடியுமோ as much as possible நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருங்க. மெனி ஆப்ஸ் இருக்குது. யார் வந்து ஃப்ரீ டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ லைக் ஆடா இந்த மாதிரி உள்ள ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெய்லி மாக் டெஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ சென்டர் தான் இருக்குது. உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு பொறுத்து நீங்கள் சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2021 வந்து சிஜிஎல் வந்து நான் அட்டம் பண்ணேன். திருச்சியில் வந்து சரஸ்வதி காலேஜ் அந்த இதான் எனக்கு கிடச்சிது. எனி டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது எல்லாரோட கனவு. அந்த கனவை வந்து ஈஸியாக நிறைவேற்றலாம். அது வந்து உங்களோட முயற்சி இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால்
ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கீப் ப்ராக்டிஸ். அதாவது நீ ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ எந்த எக்ஸாம் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நானும் வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். வீடியோஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த். பாய்.